ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஆர்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைன் ரொமான்ஸ் அப்படின்ற லீ மின் ஹோவோட ஒரு ட்ராமா தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மின் ஹோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மியூசிக் டைரக்டராக இருப்பார். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். அதாவது ஒரு 1 வீக்குள்ளே வந்து ஒரு பாட்டு ரெடி பண்ணணும். அந்த பாட்டை வந்து ரெடி பண்ண முடியாமல் நம்ம ஹீரோ தத்தளிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இது பாரா, நீ எமோஷனே இல்லாமல் ஒரு பாட்டை வந்து ரெடி பண்ணவே முடியாது. உனக்கு வந்து எமோஷன் தேவை, சம்திங் லவ் மாதிரியான ஒரு விஷயம், ஒரு எமோஷன் அப்படி தேவைடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அந்த லவ்வை தேடியே நான் கிளம்புறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே கிளம்புவார். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர், நல்ல ஃபேமஸான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து பார்த்திங்கன்னா லிங். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளிநாட்டை சேர்ந்தவங்க. இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினால் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஃபோட்டோவே வந்துட்டு எடுக்க முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு சைடாக நம்ம ஹீரோ வருவார். கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட பெட்டாக்கான ப்ரௌனையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஆள், அவர் வெளியே போயிருக்காருன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கணும்லாம் சொல்லி ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை, நான் ஃபேமஸான ஆள் தான், இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களோட ஃபோட்டோ எடுக்க முடியாது, நான் ப்ரைவசியை விரும்புகிறவங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்களை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லலை, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, என்ன ஃபோட்டோ எடுங்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே பல்ப் ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோட்டோ எடுக்க கொடுப்பாரு. கூட வந்துட்டு ப்ரௌன் இருக்கு இல்லையா, அந்த நாய்க்குட்டி, அதை பார்த்து ஹீரோயின் வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. ப்ரௌன் அழகாக இருக்கான், நான் ப்ரௌனோடையும் ஃபோட்டோ எடுக்கணுங்கும் போது, இல்லை ப்ரௌன் வந்துட்டு புதுசாக இருக்க யார் கூட வந்துட்டு சரியாக பழக மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ப்ரௌன் அப்போ தான் வந்துட்டு ஹீரோனோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏன்டா சோறு போடுறது நான், விசுவாசத்தை வேறு பக்கம் காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரௌனோடய வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாரு. ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து ஓடி போயிடுவான். நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு ப்ரௌனை வந்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வர்றப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வாசிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த மியூசிக்கை வந்து நம்ம ஹீரோயின் கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கேட்க ஆரம்பித்தவங்க நம்ம ஹீரோ வந்துட்டு வாசித்து முடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக கேட்டு நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே சும்மா அப்படியே ஃபார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன்னு ஒரு ஆப்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அது வந்து ஹீரோவும் பார்ப்பாரு. பார்த்துட்டு இது மாதிரி நானும் லைன் ஆப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட கான்டாக்டை வந்து காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலை வந்துட்டு அந்த ஆப்லேருந்து ஹீரோக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க, அவங்களோட பென்ட்ரைவ் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் இந்த பென்ட்ரைவை வந்து மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு லைன் ஆப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. இங்கே மிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென்ட்ரைவை கொடுக்கறதுக்காக எதுக்கு வந்துட்டு ஹீரோ ஏர்போர்ட் வரைக்கும் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து ஏர்போர்ட்லேருந்து தான் கிளம்புறதா இருப்பாங்க அவங்க ஊருக்கு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வேளை ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிருக்கலாம், அதனால் கூட அவன் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் கூட உன்னை பார்த்தப்போன்னு ஆரம்பிப்பாட நான் முடிச்சிருவார். நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த பென்ட்ரைவ் கொடுத்துட்டு அவங்கள வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஹீரோ வந்துட்டு நான் எதுக்காக ஒரு பொண்ணுக்காக இவ்வளோலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ப்ரௌன் திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் எடுத்து பார்க்குறப்போ ஹீரோயின் வந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் கொடுத்ததுக்காக அமைச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ப்ரௌன் கிட்ட அவன் வந்து எனக்கு தேங்க்யூன்னு சொல்லியிருக்கா, நான் வந்து ஒரு ஜென்டில்மேனாக ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு போகிறப்போ நம்ம ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவான். அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிச்சி விட்ருவார். நம்ம ஹீரோ அதை டெலிட் பண்ணலான்னு பார்க்குறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்ன இவன் இப்படி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் என்னை பற்றி என்ன நினச்சாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது மாதிரி நான் வந்து ஒன்றும் மெசேஜ் அனுப்பலை, இந்த மெசேஜ் வந்து ப்ரௌன் தான் வந்து உங்களுக்கு அனுப்ப சொன்னான் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரௌன் மேலே வந்து பழியை தூக்கி போட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அவர் வந்து டியூன் ஒன்று கம்போஸ் பண்ணிகிட்ருப்பார். கம்போஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரௌன் தான் அவங்கள வந்து இந்த மெசேஜ் பண்ண சொன்னான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது ஆமாம், நான் வந்து எதுவும் சொல்லலை, ப்ரௌன் தான் வந்து சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணுவார். ஹீரோயின் வந்துட்டு இவன் நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த லைன் ஆப்பில் வந்து மாற்றி மெசேஜ் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்காக ஒரு டியூன் வந்து பாடி அனுப்புங்க, நீங்கள் வந்து நல்லா பாடுறீங்க, நல்லா வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது
ஹீரோ வந்து சும்மா அப்படியே மனசு போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூன் பாடி அனுப்புவாங்க. அதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்ருப்பாங்க, கேட்டு சந்தோஷப்படுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்கிட்ட பேசுனதில் ரொம்பவும் சந்தோஷம். 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு நைட் முழுக்க சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க சேட் பண்ண ஆரம்பிச்சதில் எப்போ விடியுது எப்போ இருட்டாகுதுன்னே தெரியாமல் சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நைட்டு லேட் ஆனதுனால ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவார். காலையில் எழுந்திரிச்சு ஹீரோயின் வந்துட்டு எதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்ருப்பாரு. பட் எந்த மெசேஜும் வந்திருக்காது. அதனால் ஹீரோ வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுவார். ஏன்னா மெசேஜ் பிடிச்சவங்ககிட்ட மெசேஜ் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதனால் ஹீரோ வராதனால அப்செட் ஆகிட்டார். இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வருவாங்க. வந்துட்டு ஹீரோ ஒரு பாட்டு வந்து ரெடி பண்ணியிருப்பார். ஆனால் பாதி தான் பண்ணியிருந்திருப்பார். அந்த பாதி பாட்டு கேட்டுட்டு டே பாதி பாட்டு நல்லா இருக்குடா, மீதி பாட்டு எங்கே இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாரு. ஹீரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து பாதி பாட்டு ரெடி பண்ணிட்டேன்ல, மீதியும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அவங்க இருக்க இடத்துல மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவோட ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு வேறு ஒரு பக்கம் பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அங்கே மழை பெய்யறதுலாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஹீரோவுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க இருக்க இடத்துல வந்து மழை பெய்யறதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதை வந்து ஹீரோவும் பார்த்துட்ருப்பாரு. ஹீரோயின் அனுப்பின வீடியோலாம் வச்சு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும். அதாவது பாட்டு எழுதுறதுக்கு அதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு எழுதிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட பேசினது பழகுனது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மெமரிக்குள்ளே கொண்டு வந்து அதெல்லாம் யோசிச்சு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டு வந்து எழுதிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சி போச்சு, நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சி போச்சு. இப்போ 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். பட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்ககிட்ட 2 பேரும் மாற்றி சொல்லிக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு பன்னி பொம்மை ஒன்று இருக்கும், அதாவது முயல் பொம்மை. அந்த முயல் பொம்மைக்கிட்ட ஹீரோ எப்படி இருப்பான், அழகாக இருக்கான்ல, அவன் நல்லவனா இல்லையா, என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னி பொம்மைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப யோசிச்சு இன்னும் நான் தூங்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்குரிய சந்தோஷம், அவங்க தூங்கலைன்னா கொஞ்ச நேரம் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு வீடியோ கால் பண்ணிடுவாங்க ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ நான் வீடியோ கால் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்ககிட்ட இருக்க முயல் பொம்மைக்கிட்ட நான் அழகாக இருக்கேனா, வீடியோ கால் எடுத்தால் அவனுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ கால் எடுத்தேன் அவன் ஏதாவது நினச்சிப்பான், வீடியோ கால் பண்ணவுடனே எடுத்துகிட்டா ஏதாவது நினச்சிப்பான், அதனால் நான் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அட்டன் பண்ணாமல் ஹீரோவோட நினப்புலேயே அப்படியே பெட்டில் சாயும்போது ஹீரோவோட ஷோல்டர்லேயே சாயிற மாதிரி அவங்க வந்து இமேஜின் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வருவார். வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பேரழகே இந்த பூமியிலே இல்லைடா அப்படின்ற மாதிரி அவரு வந்து செல்ஃப் மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருப்பார். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா செமையாக வந்து அவர் 1/2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக இந்த அலப்பறைகள்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கு தான் இவங்க உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க, அவர் அங்கே அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம பன்னி பொம்மைக்கிட்ட போயிட்டு நான் இப்போ அழகாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீடியோ கால் பண்ண ரெடி ஆகுறாங்க. வீடியோ காலும் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் வீடியோ கால் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபோனை வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் வேறு ஒரு ரூமில் இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிங்கு வந்து அந்த பக்கம் வருவாங்க. வந்துட்டு ஒரு கோட் சூட் வந்து ஹீரோக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஃபோன் அடிக்கிற சத்தம் நம்ம மிங்குக்கு கேட்கும், ஆனால் ஹீரோக்கு வந்து கேட்டுருந்துருக்காது. நம்ம மிங்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பார்ப்பாங்க. பட் வந்து ஹீரோ ரொம்ப தூரத்தில் இருப்பார். அதோடு வந்துட்டு ஒரு ஹேர் ட்ரையர் வேறு யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால மிங்கு கூப்பிட்றது வந்து அவருக்கு வந்து கேட்டிருந்திருக்காது. ஸோ நம்ம மிங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அட்டன் பண்ணி வீடியோ காலில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு மிங்கோட ஃபேஸை பார்த்த உடனே யார் இவங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தரை பார்த்தோம்னா எப்படி இருக்கும், கால் கட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது நம்ம எதிர்பார்த்து கால் பண்ணது ஒரு ஆள் ஆனால் எடுத்தது வேறு ஆளுங்கிறப்போ கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஹீரோயின் வந்து கட் பண்ணிவிட்டு ஹீரோக்கு ஒரு வேளை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கோ, நம்ம தான் வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கோட் சூட்லாம் போட்டு நல்லா ஜென்டில்மேன் மாதிரி ரெடி ஆயிடுவார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணுறதுக்கு. ஆனால் ஹீரோயின் கால் பண்ணி மிங்க எடுத்த மேட்டர்லாம் ஹீரோக்கு இது வரைக்கும் தெரியாது. நம்ம ஹீரோ வந்துட்டு வீடியோ கால் பண்ணுவார். பட் ஹீரோயின் வந்து எடுத்து வந்திருக்க மாட்டாங்க. ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் வந்துட்டு ஒன்றும் புரியாது. ஏன்னா மிங்க எடுத்தது இவருக்கு தெரியாது இல்லையா. ஆனாலும் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயும் வந்துட்டு உட்காந்துருப்பார். அவர் அனுப்புற மெசேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிப்ளையுமே இருந்திருக்காது. நம்ம ஹீரோவுக்கு என்னடா நடக்குதுங்க, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினை வந்துட்டு கால் மீன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவார், அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை
அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து எடுத்துருந்துருக்க மாட்டாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்செட்லேயே இருக்கார், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே சுற்றிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிங்கு வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இது மாதிரி ஹீரோயின் வந்து வீடியோ கால் பண்ணாங்க, நான் வந்து அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணி பேசிட்டேன், ஒரு வேளை ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நான் சொல்லிட்டு அவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம், அதனால் கூட வந்து கால் அட்டன் பண்ணாமல் ஹீரோட காலை வந்து அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதை நான் காரணம்னு சொல்ல முடியாது, அதுதாண்டி காரணம், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து மிங்க திட்டிகிட்டு இருப்பாங்க. சரி இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிங்கு கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இது மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு உண்மையிலே கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோமா, இல்லை நமக்கு அவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடய வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிங்கு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இது மாதிரி நான் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மிங் வந்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் இருக்கார்ல ஹீரோட ஃப்ரெண்டு, அவர் கூட வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி இவர் தான் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, ஒரு பாட்டு எழுதிட்டு இருந்தார் இல்லையா, அதில் வந்து ரொம்பவும் பிஸியாக இருப்பார். இந்த பக்கம் நம்ம மிங்கும் அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் சோஃபாவில் 5 அடி கூட இருக்காது, அங்கே உட்காந்துக்கிட்டு மிஸ்யூன்னு சொல்லிட்டு மாற்றி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல, என் கணக்கு தான் அப்படி தெரியுது போல், கமிட்டட் பீப்புளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு போயிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் வந்து மிங்கு சொல்கிறாங்க, இது மாதிரி நான் ஹீரோயின் வீடியோ கால் பண்ணாங்க, தெரியாமல் அட்டன் பண்ணிட்டேன், அவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீத்தாச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து மிங்கு மெசேஜ் பண்ண மேட்டர்லாம் வந்துட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா, இது மாதிரி மிங்கை பார்த்து அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கானா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என் மேலே லவ் இருக்குன்ற மாதிரி யோசிப்பார். அதோடு வந்துட்டு ஹீரோயினுக்கு 2 பொம்மையை அனுப்பிச்சி விட்ருப்பாரு. அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ இருக்க இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சி விட்ருப்பாரு. எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க. நம்ம மிங்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் போயிட்டு ஹீரோயின் வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வரப்போ நடு ஏர்போர்ட்டில் ஒரு பியானோவை வச்சு சூப்பராக வந்து செட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு ஹீரோயினுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாசிக்க ஆரம்பிப்பார். அப்படி வாசி முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவே பார்த்துட்ருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்திரிச்சு வருவாங்க. அப்படியே வந்துட்டு ஹீரோயினும் பேசிக்கிட்டது பழகுனது எல்லாத்தையும் காமிப்பாங்க. அதோட ஹீரோ வந்துட்டு நம்மளை வந்து சேர்த்து வச்சது அந்த லைன் ஆப் தான், இனிமேல் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி, வாழ்க்கை முழுக்க நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதோட ஹீரோயின் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த ட்ராமாவும் முடியுது. இன்னொரு ட்ராமாவோட பார்க்குறேன். பாய் கைஸ்.